வணக்கம், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. பெண்கள் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறத பற்றி எல்லா பெண்களும் என்ன ஐடியா வச்சுருக்கீங்களோ, நான் என்ன ஐடியா வச்சுருக்கேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு பெண்கள் வேலைக்கு போகிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க. ஏன்னா வேலைக்கு போகிற பெண்கள் எத்தனை பேர் அவங்களுடைய வருமானத்தை அவங்க இஷ்டம் போல் செலவு பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பெண்கள்கிட்ட நான் ஒரு கொஞ்சம் கையில் காசு வச்சுருப்பேன், இது கொஞ்சம் கூடப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, சுத்தமாக என்கிட்ட காசு இல்லைம்மாலா, என்கிட்ட காசே இல்லைம்மாலா இப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, மோஸ்ட்லி வேலைக்கு போகிற பெண்களாக தான் இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த ஐடி, இந்த 50 அவுட் ஆஃப் 50K சம்பாதிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. எப்போ கேட்டாலும் காசு இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த காசெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்றாங்களா? எதுக்கு நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட காசை கொடுக்கணும்? அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஒரு மனைவியை காப்பாற்றி குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன அவங்களால முடியுதோ அதை அவங்க கொடுக்கட்டும், அதை அவங்க வீட்டை அவங்களே பார்த்துக்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து காஃபி போடுறதுலேருந்து நைட்டில் சந்தானமையா சொல்கிற மாதிரி தலைக்காணிக்கு உர போடுற வரைக்கும் எல்லா வேலையும் பெண்கள் தான் செய்கிறாங்க. எத்தனை வீட்டில் ஆண்கள் வேலை செய்கிறாங்க சொல்லுங்கள்? இது டபுள் பேர்டனுங்க பெண்களுக்கு. இது டபுள் பேர்டன். இது வீட்டிலே வெளியிலேருந்தும் வேலை செஞ்சு சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்கணும், வீட்டு வேலையும் இவங்க நம்மளே பார்க்கணுங்கிறது என்னத்துக்கு நமக்கு? எப்படியும் அம்மா வீட்டுக்கு போனால் நம்ம விருந்தாளி ஆகிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம், அம்மா வீட்டுக்கு போனால் விருந்தாளி ஆகிட்டோம். இந்த வீட்டில் மட்டும் எங்கேருந்தோ வந்த பொண்ணுன்னு தான் நம்மளை பார்க்குறாங்க. இந்த வீட்டில் நீங்கள் என்ன தான் தோலை உரித்து செருப்பா தச்சு போட்டு நாயா பையா வேலை செஞ்சு மாடாக உழைச்சாலும் இவங்களுக்கு அவங்க வீட்டு பொண்ணாக நம்மளை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதை நான் பார்த்த எந்த மனைவிமார்களும் இதை தான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் மாமியார் வீட்டில் நான் தான் மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க அப்படிலாம் எந்த மருமகளும் சொல்லி இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. இதுக்கு எதுக்குங்க நம்ம இவங்களுக்கு இவ்வளோ உழைச்சி கொட்டணும் சொல்லுங்கள்? காலையிலையும் வேலைக்கும் போகிறாங்க, வீட்டு வேலையும் பார்க்குறாங்க. எல்லார் வீட்லேயும் ஆண்கள் சமையல் செய்யறதுக்குறாங்களா, எல்லா ஒர்க்கும் ஆண்கள் செஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. பெண்கள் தான் மோஸ்ட்லி செய்கிறாங்க. பெண்கள் செய்கிற வேலையும் செய்கிறாங்க, ஆண்கள் செய்கிற வேலையும் சேர்த்து செய்கிறாங்க. ஸோ இது எதனால் நமக்கு இவ்வளவு பேர்டன் ஆகுது? சம்பாதிச்சு வச்சுருக்க காசும் நம்ம கையில் இருக்காது. நம்ம வச்சுருக்க காசை நம்ம இஷ்டம் போல் செலவு பண்ணவும் முடியாது. அப்புறம் நம்ம எதுக்கு வேலைக்கு போகணும்? எதுக்குங்க வேலைக்கு போகணும்? நமக்கு என்ன இருக்குது? இந்த வீட்டு வேலைக்கு போய் சம்பாரித்து இவங்களுக்கு கொட்டணும்னு நமக்கு என்ன இருக்குது? செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இது என்னுடைய தாட்டு. வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாமே பொதி சுமக்கிற மாடாக தான் நான் பார்க்குறேன். அவங்க எந்த அளவுக்கு ஆமாங்க நாங்கள் வீடு கட்டிட்டோம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து சம்பாரிச்சிட்டோம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து வீடு கட்டிட்டோம். நீங்கள் என்ன தான் லட்சமாக 1000 கொட்டி கொடுத்தாலும் அந்த வீட்டில் உங்களுக்கு இருக்கிற மரியாதை அந்த நீங்கள் சொன்னால் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொன்னால் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒப்பீனியன்.